Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து thumbnail-லே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜோவோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, போர்ட்ஃபோலியோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப்பும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸ் எனக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸும் இந்த ஜோஹோவில் செலக்ட் ஆன ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸோட ஸோ ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷர் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பெருமையாக தெரிவிக்கப்படுத்திக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த ஜாபோட ரோல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ரோலில் ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. ஸோ ஆக்சுவலி ஜோஹோ இப்போது மிகப்பெரிய ஒரு சாஸ் கம்பெனியாக தமிழ்நாட்டில் வளம் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக வளம் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மல்டிபிள் லொக்கேஷனில் வந்து வச்சிருக்காங்க. சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், சேலம், மதுரை, தென்காசி, திண்டுக்கல், ஸோ எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஹப்பாக இருக்கட்டும், ஸோ இல்லை பெரிய ஒரு பெரிய லொக்கேஷன் கொண்ட ஒரு பிளேசஸாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து ஜோஹோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹோ சைட்லேருந்து நிறுவனத்துலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனிவேர் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்புமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைப்பாக தான் இருக்கும். இது வந்து இன்டர்ன்ஷிப் கிடையாது, ஃபுல் டைப் ஆஃப் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு 2026. ஸோ அப் டு நீங்கள் வந்து 2026 கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு காமனாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஜோஹோவில் கொடுப்பாங்க. அதுதான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா design and develop high value low latency applications for mission critical systems and high availability of the performance. Participate actively all phases in the software development life cycle system, so SDLC concept. Then write clean, efficient, well structured and testable code for the best practices அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then ensure the system design and implementation strictly comply with the technical specification. Prepare, build and release high quality software components. Then continuously evaluate alternate technologies and propose improvements of the architectural and system design reviews அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூட் டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு என்ஹான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலி இதில் வந்து ஸோ உங்களுக்கு நல்ல ஹை வால்யூம் உள்ள ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் ரைட் பண்ணுற கோடாக இருக்கட்டும், இல்லை அந்த டெஸ்டபிள் கோடாக இருக்கட்டும், ஸோ அது வந்து அதில் நல்ல ப்ராக்டிசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீ ஸ்கில்ஸ்க்கு இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எபிலிட்டி டு ரைட் க்ளீன் மெயின்டெனபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SDLC ப்ராசஸ், தென் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டீபக்கிங் ஸ்கில்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் willingness to learn new technologies and adapt the evolving requirements அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஹை எபிலிட்டியான கோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரைட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் வந்து எந்த கான்செப்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ப்ராசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். தென் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷனுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப் டு 2026. ஸோ இப்போ அப் டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 2026 அப்படி நானும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். தென் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் இன் ஜோஹோ லொகேஷன் இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் த ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
only shortlisted candidates will receive call letter with interview date and venue details அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The work location will be communicated after the interview process. Candidates should not attend the multiple interview process simultaneously. Then if you found participating multiple Zoho hiring process, the application will be rejected. Candidates already employed with the Zoho should not apply அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்க்கு மட்டும் தான் மெயில் வரும் அடுத்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சைமல்டேனியஸ்லி இப்போ ஜோஹோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அதை வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை இமீடியட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜோஹோவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்பிள்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க்குமே இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் 1-to-1 மென்டர்ஷிப்கான லிங்க்கும் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட மென்டர்ஷிப்கான லிங்க்குமே வந்து உங்களோட ஸ்லாட்ஸ் என்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் பிரதர் ரெகுலராக இப்போ வீடியோ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் ரெகுலராக வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நான் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து வீடியோனால் போஸ்ட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனலாக இருக்கட்டும் இந்த வீடியோஸ்லாம் இருக்கட்டும் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years ஆகுது. இந்த 2 yearsக்குள்ளே 30 to 40 பீப்புள்ஸ் இது வரைக்கும் எம்என்சியில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ரெஃபர் மூலியமாக இருக்கட்டும் இல்லை அதர் கம்பெனியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ரெஃபர்லாம் இருக்கட்டும். ஸோ அது மூலிமா ஒரு 30 to 40 பீப்புள்ஸ் இந்த 2 yearsல வந்து ஸோ ஜாப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஹாப்பினஸை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களோட லைஃப் கெரியரை வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ இருக்கட்டும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கப்படுத்திக்கிறேன். தென் இந்த ஜாப்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஜாபை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க எனக்கு வந்து ஒரு கெரியர் மென்டர்ஷிப் வேணும் அப்படி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1-to-1 மென்டர்ஷிப்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் என்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.